குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா February 4, 2026 புதன்கிழமை கண்டவர்ஸும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டவர்ஸ் பார்த்துடலாம். மக்களவையில் செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அமளியின் போது காகிதங்களை கிழித்து அவைத்தலைவர் இருக்கையை நோக்கி வீசியதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 2 எம்பிக்கள் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க முடியாது. சரிங்களா? அடுத்தது, சென்னையில் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மைக்ரோசிப் பொருத்தும் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருது. அதன் அடிப்படையில் கடந்த 2025ஆம் ஆண்டு வரை 1.80 லட்சம் தெருநாய்களை வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுக்கப்பட்டு இதுவரை 1.47 லட்சம் தெருநாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மைக்ரோசிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மாடுகள் வளர்க்கவும் உரிமை பெற வேண்டும் அப்படின்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி எல்லைக்குள் 20,000க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கப்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, கருவுறுதல் முன் மற்றும் பிறப்புக்கு முந்தைய கருவினுடைய தன்மை அறியும் தொழில்நுட்ப முறைகள் வந்து பார்த்திங்கன்னா பாலின தேர்வு தடை செய்தல் சட்டம் 1994 பிரிவு 16 படி அமைக்கப்பெற்ற மாநில மேற்பார்வை குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தின்படி தான், அந்த பிரிவின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டேட்டா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கேரளத்தில் நடைபெற்ற தேசிய அறிவியல் மாநாட்டில் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் 38வது கேரள மாநில அறிவியல் மாநாடு கடந்த ஜனவரி 30, பிப்ரவரி 2 வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் அதன் உறுப்பினர் செயலர் வந்து பார்த்திங்கன்னா சா வின்சென்ட் தலைமையிலான குழு வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. இந்த மாநாட்டில் நடைபெற்ற உயர்நிலை வல்லுநர் குழு விவாதத்தில் பங்கேற்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை துறைகள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் முன்னோடி முயற்சிகள் மற்றும் சாதனை அடைந்துள்ள திட்டங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் மன்றத்தினுடைய திட்டங்கள் மற்றும் புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்புகள், கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின சமூகம் தயாரித்த ஆபரணங்கள், பட்டியலின பிரிவினர்களின் செயல்பாடுகள், மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள், காப்புரிமை தகவல் மையங்கள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் கண்காட்சியில் பிற மாநில மன்றங்கள் பிரிவில் தமிழ்நாடு மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் முதல் பரிசை வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அது மட்டும் தான் பார்க்குறோம், அதை மட்டும் வச்சுக்கலாம். அடுத்தது, மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக யும்னாம் கெம்சந்த் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இதன் மூலம் அந்த மாநிலத்தின் புதிய முதல்வராக அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்கிறார். ஓகேங்களா? மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மைத்தேயி குகி அப்படின்ற 2 சமூக இடையினருக்கான மோதல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நிலவினது. இதில் சுமார் 260 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான வீடுகள் இழந்திருக்காங்க. இந்த வன்முறை காரணமாக கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி மாநில முதல்வர் பதவி வந்து பார்த்திங்கன்னா பிரேன் சிங் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் வரை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல் இருந்துச்சு. மேலும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? பிப்ரவரி 12ஆம் தேதியோடு நிறைவடையும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தங்கள். இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9 வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறுதியாகியுள்ளன. ஒட்டுமொத்தமாக 39 நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியா அமெரிக்கா மற்றும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் மிகப்பெரியதாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான நூல். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து மேற்கோள் காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க எம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவைத்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு அவைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த 2019 முதல் 22ஆம் ஆண்டு வரை இராணுவ தலைமை தளபதியாக நரவனே அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகித்தார். அவருடைய சுயசரிதை நூலான 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு நூல் இது 2024ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தது. அந்த நூலை ஆய்வு செய்ய இராணுவம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. பதிப்பாளரான பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் நிறுவனத்திடம் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நூலுடைய சில பகுதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று
அவையில் வந்து மேற்கோள் காட்டி பேசப்பட்டுச்சு. இந்த நூலில் கடந்த 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீனா பீரங்கி மற்றும் படை வீரர்கள் திரண்டதை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் நரவணை நிகழ்த்திய உரையாடல் குறித்த தகவல் அதில் இடம்பெற்றிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, உணவுப் பொருட்களில் அதிக அளவு உப்பு சேர்த்துக் கொள்வது ஆபத்தானது என்பதை குறித்து நாடு முழுவதும் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக மாநிலங்களவையில் சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. உணவில் அதிக அளவு உப்பு சேர்ப்பது உயர் ரத்த அழுத்தம், உயர் ரத்த நாள நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான உணவு உட்கொள்ளும் இந்தியா அப்படின்ற இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நடத்தி வருகிறது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலனுக்கு உகந்த உணவுகள் குறித்த விழிப்புணர்வு, அதிக உப்பு சேர்த்துக் கொள்வதில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கும் குறைவான சோடியம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு WHO வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்காங்க. ஓகேங்களா. இதன்படி ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக உணவில் 1 மேஜைக்கரண்டி அளவுக்கும் குறைவான அளவு தான் உப்பு சேர்க்க வேண்டும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து, 2019 முதல் 7400 நக்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நாட்டில் 7400க்கும் மேற்பட்ட நக்சல் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமாக செவ்வாய்க்கிழமை அளித்த பதிலில், கடந்த 2018ஆம் ஆண்டு நாட்டின் நக்சல் தீவிரவாதத்திலிருந்து மாவட்டங்களின் எண்ணிக்கை 126ஆக இருந்தது. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆக குறைந்திருக்கு. அதில் 3 மாவட்டங்கள் நக்சல் தீவிரவாதத்தால் மிகுந்த பாதிப்படைந்தது. 2019ஆம் ஆண்டு முதல் 7400க்கும் மேற்பட்ட நக்சல்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 5887 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. சரிங்களா. 2010ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது 88% வந்து நக்சல் தீவிரவாதம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு புதியதாக கொண்டு வந்துள்ள VPG ராம்ஜி சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வலியுறுத்தி கர்நாடக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் சித்தராமையா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்கிறார். சரிங்களா. அடுத்தது, நடப்பாண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓப்பன் நிறைவடைந்த நிலையில் டென்னிஸ் உலகத்தர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் நிகழ்ந்திருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் மகளிர் பிரிவில் கொடுத்துருக்காங்க. ஆடவர் பிரிவில் கார்லோஸ் அல்காரஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறார். யானிக் சின்னர் இத்தாலியை சேர்ந்தவர், இவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நோவாக் ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவை சேர்ந்தவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அரினா செல்வா, இது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அரினா செல்வா பெலாரஸை சேர்ந்தவங்க, இவங்க முதலிடத்துலையும். இகா ஸ்வியாட்டிக் போலந்தை சேர்ந்தவங்க, இவங்க 2ஆம் இடத்துலையும். எலானா ரைபக்கினா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தானை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. TNUSRB பொறுத்தளவு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அதனால தான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது, பயனர்களின் தரவுகளின் பகிர்வு என்ற பெயரில் இந்திய மக்கள் அதாவது பிரைவேசி உரிமையுடன் விளையாடக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்டா நிறுவனத்துக்கும் அதன் துணை நிறுவனமான வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 213 கோடி வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டை விசாரித்து இந்திய தொழில் போட்டி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 213 கோடி வந்து பார்த்திங்கன்னா அபராதம் வச்சாங்க. இதைத் தொடர்ந்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும்போது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. அதன்படி வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேசியை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு விருப்பம்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறுங்க, அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்க முடியும்னா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது, நாசாவின் நிலவு பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவினுடைய ஆர்டெமிஸ் 2 அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. முதல் திட்டமிடப்பட்டபடி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் எரிபொருள் நிரப்பும் சோதனை நடைபெற்றது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டின் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கசிவு வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதனால் வந்து திட்டம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. 1970க்கு பிறகு மீண்டும் நிலவுக்கு மனிதனை அழைத்து செல்லும் நாசாவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியாக இது கருதப்படுது. இந்த 10 நாள் பயணத்தில் வந்து வீரர்கள் நிலவை சுற்றி வந்து அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கான சூழல் குறித்து வந்து பார்த்திங்கன்னா விரிவான ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வாங்க. சரிங்களா. திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டெமிஸ் 2. அடுத்தது, இந்தியாவிலேயே ஹெலிகாப்டர்களை முழுமையாக தயாரிக்கும் ஆலை அமைப்பதற்காக இத்தாலியினுடைய பிரபல பாதுகாப்புத்துறை நிறுவனமான லியோனார்டோவுடன் வந்து பார்த்திங்கன்னா அதானி குழுமம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் இந்திய ஆயுதப்படைக்கு தேவையான ஹெலிகாப்டர்கள் வந்துன்னா லியோனார்டோவினுடைய அதிநவீன AW169M மற்றும் AW109 அப்படின்ற ரக ஹெலிகாப்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி இந்தியாவிலே தயாரிக்கப்படும். வெறும் தயாரிப்பு மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்களை பராமரித்தல், பழுது நீக்குதல், தேவையான உதிரிபாகங்கள் உருவாக்குதல், விமானிகளுக்கு பயிற்சி அளித்தல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்காமல் பட்டு நூலை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்பத்தை வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வழக்கமான பட்டு நூல் தயாரிக்கும் போது பட்டுப்புழுக்கள் வந்து கொதிநீரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கி தான் எடுப்பாங்க அந்த பட்டை. அதற்குள் இருக்கும் புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்துவிடும். அதற்கு மாற்றாக மும்பை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற தொழில்நுட்ப மையம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவோதயா என்னும் புதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. மல்பெரி இலை சாப்பிடும் பட்டுப்புழுக்கள் பழைய முறையில் கூடு கட்டாமல் ஒரு சமதளமான பரப்பில் பட்டு இழைகள் மட்டும் உதிர்க்குமாறு வந்து பார்த்திங்கன்னா அவற்றுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் கொல்லப்படாமல் அவை வந்து பட்டாம்பூச்சிகளாக மாறி தங்கள் முழு வாழ்க்கையையும் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சியை நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா முழு நிதியுதவியும் வழங்கியிருக்கு. ஓகேங்களா. கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட தீவிர ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது மொழிப்போர் தியாகிகள் குறித்த ஆவண நூலை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். தமிழக இணைய கல்விக் கழகம் சார்பில் தமிழ் மொழி உணர்வு குறித்து மொழி போராட்ட வரலாறு குறித்தும் விவரிக்கும் உயிர் நிகர் தமிழ் என்னும் ஆவண நூல் அதே பேரில் வந்து பார்த்திங்கன்னா மின் நூலகத்தில் மொழி போராட்ட ஆவணங்கள், நூல்கள், இதழ்கள், புகைப்படங்கள் ஆகியவற்றை அடங்கிய சிறப்பு இணைய பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பிடிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.